ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோதுமை மாவில் சுவையான வெங்காய பஜ்ஜி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் கோதுமை மாவு, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு உப்பு, 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு பதத்திற்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி வெங்காயத்தை நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணும். எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்க ரவுண்ட் ஷேப் வெங்காயத்தை நல்லா மாவில் டிப் பண்ணி எடுத்து சூடான எண்ணெயில் டிப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை எடுத்து போட்டு நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி வெங்காயத்தை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கு, வாழைக்காய் இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி இந்த பஜ்ஜியை செஞ்சுக்கலாம். ஈவினிங் டீக்கு கோதுமை மாவில் சுவையான வெங்காய பஜ்ஜி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரெசிபியை ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் போகிற நியூ ரெசிபியோட வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.